நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நாம் காண இருப்பது பிஷப் உபகாரசுவாமி மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற 79வது சுதந்திர தின கொண்டாட்டத்தை பற்றியது. இந்த காணொளி உங்களுக்கு ஒரு பயனுள்ள காணொளியாக இருக்கும் என்று நம்புகிறேன். இப்போது இந்த காணொளியை தொடர்ந்து காண்போம். இந்திய தேசத்தின் 79வது சுதந்திர தின கொண்டாட்டத்திற்கு உதவி ஆய்வாளர் திரு ராஜேந்திர பிரசாத் அவர்கள் வருகை தருகிறார். அவருடன் சிறப்பு விருந்தினராக திரு சார்லஸ் மற்றும் தாளாளர் தந்தை, தலைமை ஆசிரியர் தந்தை ஆகியோர் வருகை தருகின்றனர். விழாவின் முதல் நிகழ்வாக இறைவணக்கப் பாடல், அதனை அடுத்து தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படுகிறது. அடுத்து விழா தலைவர் தேசிய கொடியை ஏற்றுகிறார். அதற்கு அனைவரும் மரியாதை செலுத்துகின்றனர். அதனைத் தொடர்ந்து உறுதிமொழியானது எடுக்கப்படுகிறது. மேடையில் சிறப்பு விருந்தினர்கள் உறுதிமொழி ஏற்க அனைத்து தரப்பினரும் சீராக நின்று சிறப்பாக ஒரு மரியாதையை செலுத்துகின்றனர். அதில் தேசிய மாணவர் படை மாணவர்கள், செஞ்சிலுவை சங்க மாணவர்கள், நாட்டு நலப்பண திட்ட மாணவர்கள், பசுமைப்படை மாணவர்கள் மற்றும் பிற அமைப்பை சார்ந்த மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் ஆகிய அனைவரும் ஒன்றிணைந்து தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தினர். அடுத்த நிகழ்வாக வரவேற்புரை. முதுகலை ஆசிரியர் திரு ஃபெலிக்ஸ் ஆண்டனி ராஜ் அவர்கள் விழா தலைவர், சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் சிறந்த ஒரு வரவேற்புரையாற்றி வரவேற்றார். அடுத்து விழா தலைவரான திரு வி ராஜேந்திர பிரசாத் உதவி ஆய்வாளர் அவர்களையும் மற்றும் சிறப்பு விருந்தினர் திரு சார்லஸ் அவர்களையும் தாளாளர் தந்தை மற்றும் தலைமை ஆசிரியர் தந்தை ஆகியோர் பொன்னாடை அணிவித்து வரவேற்றனர். அடுத்து விழா தலைவர் அணிகளை பார்வையிட்டு அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். சாரணர் பாதுகாப்பு படை நாட்டு நலப்பணி திட்டம்
அதனை அடுத்து விழா தலைவர் திரு வி ராஜேந்திர பிரசாத், உதவி ஆய்வாளர், வடக்கு காவல் நிலையம், சிறந்ததொரு தலைமையுரை ஆற்றினார். அடுத்த நிகழ்வாக நமது பள்ளியின் தாளாளர் தந்தை அருட்பணி மரி ஆண்டனி அடிகளார் உரையாற்றி மாணவர்களை தேசபக்தியோடு வாழ அழைப்பு விடுத்தார். அவரை அடுத்து பள்ளியின் தலைமை ஆசிரியர் தந்தை அருட்பணி பீட்டர் மரியதாஸ் அவர்கள் மாணவர்கள் தேசிய பக்தியுடன் எப்படி வாழ்வது என்பதை சிறப்பாக உரையாற்றினார். அடுத்த நிகழ்வாக 12ஆம் வகுப்பு சி பிரிவைச் சேர்ந்த மாணவன் லோகேஷ் சிறப்பான ஒரு உரையாற்றினார். போர்களில் கிடைத்த வெற்றியை பற்றி அறிந்த இந்த உலகத்திற்கு அகிம்சை என்பது பலவீனம் அல்ல, பலம் என உணர்த்தியவர் நம் தேசப்பிதா காந்தி. அகிம்சை என்பது மனித குலத்திற்கு கிடைத்திட்ட மாபெரும் சக்தி என கூறி தன் கொள்கையின் மூலம் சுதந்திர தாகத்துடன் இருந்த லட்சக்கணக்கான மக்களை ஒன்று சேர்த்தார். அகிம்சை, அறவழி போராட்டம், ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஒத்துழையாமை இயக்கம், சத்தியாகிரகம் என பல போராட்டங்களை ஆங்கிலேயர்களை எதிர்த்து அடுத்த நிகழ்வாக கலை நிகழ்ச்சியில் ஆசிரியை திரு ஆரோக்கிய ஜோஸ்வின் தலைமையில் 6 to 10 வரை உள்ள மாணவர்கள் இசை நாடகம் ஒன்றை நிகழ்த்தி நடித்து தேசபக்தியை ஊட்டும் வகையில் நடித்து காட்டினர். மனித நேயத்தால் ஒன்றிணைவோம். சாதிகள் 1000 இங்கு உண்டு, சமத்துவ குணத்தால் இணைந்திருப்போம். ஆடையிலோ பல வகைகள், அன்பிற்கோ இங்கு குறைவில்லை. நிறத்திலோ பல உண்டு, நிஜத்திலோ நாம் இந்தியர்கள் என்ற உணர்வு உண்டு. பேசும் மொழிகள் பல எனினும் பேர் அன்பிற்கோ இங்கு குறைவில்லை.
மாநிலங்களுக்கு எல்லை உண்டு, ஆனால் மக்கள் ஒற்றுமை உணர்விற்கு எல்லை இல்லை. பிரிக்கும் சக்திகள் பல உண்டு, பிரியாமணிந்திருப்போம் ஒற்றுமை என்னும் சக்தியாலே. வந்தாரை வாழ வைக்கும் தேசம் நமது, அதை வல்லரசாக மாற்றி சபதமிடுவோம். சுதந்திர காற்றை சுவாசிக்கும் நாம் சுத்தமான நாடாக பாரதத்தை மாற்றிடுவோம். நிகரில்லா பெருமை கொண்ட நம் நாட்டை நித்தமும் போற்றிடுவோம். வேற்றுமையில் ஒற்றுமை எங்கள் பலம் என்று வேற்று நாட்டவர் கேட்கும்படி முழங்கிடுவோம். வந்தே மாதரம், வந்தே மாதரம், ஜெய்ஹிந்த். கரவொலி எழுப்பி உற்சாகப்படுத்துவோம். அடுத்த நிகழ்வாக விழாவுக்கு வந்திருந்த விழா தலைவர், சிறப்பு விருந்தினர் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும், பெற்றோர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள் அனைவருக்கும் சிறந்த ஒரு நன்றி கூறும் வண்ணம் பட்டதாரி ஆசிரியை திருமதி ஜே புஷ்பம் நன்றியுரையாற்றினார். அவன் இறுதி நிகழ்வாக பாடற் குழுவினர் தேசிய கீதத்தை பாடினர். அதனை அடுத்து மாணவர்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது. அத்துடன் விழா இனிதே நிறைவேறியது.